இந்த பாறையில் தட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி சத்தம் கேட்கும். அதுக்கு பேர் தான் மணிப்பாறை. இந்த இடத்துல பார்த்தீங்களா 1008 ஆதி சுயம்பு லிங்கங்கள் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா கஞ்சனகிரி மலை. அதாவது ஊட்டி கொடைக்கானலுக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஒரு நாள் ட்ரிப்பு, காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த ராணிப்பேட்டை. அந்த ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கஞ்சனகிரி மலையை தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ ஒரு அழகான இயற்கையான மலைப்பகுதிங்க. கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதி 1500 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே பசுமையான சூழலில் தான் இருக்குங்க. இந்த இடத்துல சிவன் கோவிலும் இருக்குது, முருகப்பெருமானும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிசயம், பாறையிலேயே மணி சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு வித்தியாசமான மணிப்பாறையும் அந்த இடத்துல இருக்குங்க. இது எல்லாமே பார்க்கணும் இல்லையா? அதுவும் விடியற் காலையில் போனோம் அப்படின்னா அந்த சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக விடியற் காலையில் ஒரு 4 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் எவ்வளோ பனி பெய்யுது பார்த்தீங்களா? இது புரட்டாசி மாதம் தானே, ஆனால் இப்போவே இவ்வளோ பனி பெய்யுதுன்னா அப்போ மார்கழி மாதத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போது சென்னையிலேருந்து தாங்க போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காஞ்சனகிரி மலை இருக்குங்க. நம்ம இப்போ ராணிப்பேட்டையை ரீச் பண்ணணும். ராணிப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா லாலாப்பேட்டை போகணும். அது ஒரு 5 கிலோமீட்டர் தூரம். லாலாப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த காஞ்சனகிரி மலை. நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் ராணிப்பேட்டை ஜங்ஷனில் இறங்கிடுங்க. அங்கேருந்து உங்களுக்கு காஞ்சனகிரி மலை பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரங்க. நீங்கள் டாக்ஸி இல்லைனா ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி போகணும். மலைக்கு மேலே ரீச் பண்ணணுன்னா நீங்கள் ரோட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நீங்கள் வண்டியில் போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லை உங்களுக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நடந்தும் போகலாம். நம்ம இப்போ லாலாப்பேட்டை வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். போகக்கூடிய இந்த வழி எல்லாமே பாருங்களேன், எவ்வளோ இயற்கையாக பனிப்பொழிவோடு பார்க்கும் பொழுது இன்னும் அற்புதமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, திருக்காஞ்சனகிரி கோவிலுக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்துக்கு கிட்ட போகக்கூடிய வழி. இந்த ரோட்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும். இங்கேருந்து நீங்கள் ட்ரக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் வண்டியிலேயே ரோட் வசதி இருக்கிறதுனால வண்டியில் போகிறதா இருந்தாலும் போகலாம். நீங்கள் மேலே மலைக்கு மேலே போகிறதுக்கான பாதையும் இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ட்ரெக்கிங் பாத்தும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் தான் எங்கேயோ சொன்னாங்க, கரெக்டாக அது எந்த பாத்துன்னு தெரியல. நாங்கள் என்ன நினச்சி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து காஞ்சனேஸ்வரர் இருக்காங்க, ஒரு மணிப்பாறை இருக்குது, முருகனும் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது இது ஆல்மோஸ்ட் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் அவ்வளோ நேச்சராக இருக்குது.
இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான். இங்கே பாருங்கள் நிறைய பேர் நடந்து போகிறாங்க, குழந்தைங்களையும் பார்க்குறோம். அதனால நீங்கள் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய காஞ்சனேஸ்வரரை பார்க்கறதுக்கு முன்னாடி புராண வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காஞ்சனகிரி மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருவலம் இருக்குங்க. அங்கே வில்வநாதீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் சிவபெருமான் இருக்காரு. முன்பொரு காலத்தில் கஞ்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இந்த காஞ்சனகிரி மலையில் தங்கியிருந்து சிவபெருமானை நோக்கி, அதாவது திருவலம்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாரு. நீண்ட நாட்கள் அவர் தவம் இருந்துமே சிவபெருமான் அவருக்கு காட்சி தரல. அதனால கோபம் கொண்ட அந்த கஞ்சன் அப்படிங்கிற அரக்கன் என்ன செய்கிறாருன்னா, திருவலநாதர் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்க வரக்கூடிய அர்ச்சகர்களை அடிக்கிறது உதைக்கிறதுன்னு அவங்கள விரட்டி அடிச்சிருவாரு. நாளும் தம்மை பூஜிக்கக்கூடிய அர்ச்சகரை அடித்து துன்புறுத்தக்கூடிய அந்த கஞ்சனினுடைய செயல் சிவபெருமானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துது. அதனால் அந்த கஞ்சன் அசுரனை வதம் செய்யறதுக்காக நந்தி தேவர்கிட்ட உத்தரவிடுறாரு சிவபெருமான். நந்தியம்பெருமான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த அசுரனை வதம் செய்து 10 துண்டுகளாக வீசுறாரு. ஒரு திசையிலையும் அசுரனினுடைய எந்த உறுப்பு எங்கே விழுந்ததோ அந்த உறுப்பினுடைய பெயரிலேயே இன்னைக்கும் அந்த இடங்கள் அந்த ஊர்கள் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தென்திசையில் விழுந்த காலை தென்கால் அப்படின்னும், வடதிசையில் விழுந்த காலை வடகால் அப்படின்னும், கை விழுந்த இடத்த மணியம்பட்டு அப்படின்னும், ஈரக்குலை விழுந்த இடத்த அவரக்கரை அப்படின்னும், இதயம் விழுந்த இடத்த லாலாப்பேட்டை அப்படின்னும், தலை விழுந்த பகுதியை சிகராஜபுரம் அப்படின்னும், இடுப்பு விழுந்த பகுதியை கூகையநல்லூர் அப்படின்னும், மார்பு விழுந்த பகுதியை மாவேரி அப்படிங்கிற ஊர் பெயர்களால் இன்றைக்கும் அழைக்கப்படுதுங்க. அந்த அசுரன் தவம் இயற்ற காரணமே அவருக்கு சந்ததிகள் இல்லாத காரணத்தினால தான் சிவபெருமானை நோக்கி அவர் கடுமையான தவம் பண்ணுறாரு. ஆனால் வதம் செய்யப்பட்ட பிறகு அந்த அசுரனும் சிவபெருமான் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கிறது அந்த அசுரனுடைய ஆன்மா. மனமிறங்கிய ஈசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அசுரன் வேண்டியபடியே ஒவ்வொரு தைத்திங்கள் அன்னைக்கும் 10ஆம் நாளன்று பார்த்தீங்கன்னா அசுரனுடைய உடல் பாகங்கள் எந்தெந்த திசையில் விழுந்திருக்கோ அத்தனை ஊர்களுக்கும் சென்று அந்த அசுரனுக்கு திதி கொடுப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தாங்க. திருவலத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சனகிரி மலையை நோக்கி தான் அமர்ந்திருப்பார். அதற்கான காரணம், இந்த கஞ்சன் அப்படிங்கிற அரக்கனை வதம் செய்த பிறகும் கூட அவனுடைய இரத்த துளிகளில் இருந்து வேற ஏதாவது அரக்கர்கள் உருவாகிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால இந்த காஞ்சனகிரி மலையை நோக்கியபடி தான் அந்த திருவலத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் காட்சி தருவாருங்க. இந்த அற்புதத்தை நீங்கள் திருவலமில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். கஞ்சன் அப்படிங்கிற அரக்கன் இந்த மலையில் தவம் இருந்ததன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு காஞ்சனகிரி அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. இந்த காஞ்சனகிரி மலையில் இயற்கை அழகு மட்டும் இல்லாமல் இயற்கை அழகோடு சேர்ந்து சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் ஒரு முறையாச்சும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மலை உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம காஞ்சனேஸ்வரரை பார்க்க போகலாம். மேலே அவ்வளோவா கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேங்க. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே 2 பஸ்ஸே இருக்குதுன்னு. அப்போது இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்சனகிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவிலை பார்க்க வந்திருக்கோம். அப்படியே ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்த ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிறதே மலை உச்சியில் தாங்க. எவ்வளோ சமவெளியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ தூரத்துக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பரப்பளவில் இந்த சமவெளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்கு இல்லையா, இது ஒரு பக்கம். இன்னும் நம்ம காஞ்சனேஸ்வரரை பார்க்க போகணும், அது இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பரப்பளவில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சமவெளியாக இருக்குங்க, மலை உச்சியில். வேலூரில் பார்த்திங்கன்னா தங்க கோவில் இருக்குது, காஞ்சனகிரி மலை. இப்போ நம்ம இருக்கிறது காஞ்சனகிரி மலை. அடுத்ததாக வள்ளிமலைக்கு போகணும். அடுத்தது வேறு என்ன இருக்குது, தீர்த்தகிரி முருகன் கோவில் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உலகத்திலேயே 3வது உயரமான முருகன் சிலை இருக்கக்கூடிய அந்த தீர்த்தகிரி முருகன் கோவில் இருக்குது. அப்படியே அங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரத்னகிரி முருகன் கோவிலும் இருக்குது. அந்த மாதிரி இந்த ராணிப்பேட்டையும் வேலூரையும் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்களும் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இது எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுங்க நடந்தேவும் வரலாம் இல்லை, நடந்து வரலாம்ல. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா முருகன் கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காஞ்சனகிரி மலைக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா 800 வருடங்களுக்கு முன்னாடி மலேசியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா சிவஞானம். அவருடைய கனவில் சிவபெருமான் தோன்றி இந்த காஞ்சனகிரி மலையில் ஒரு இடத்துல மண்ணில் புதைஞ்சிருக்கிறதாகவும் யாருடைய கனவுல சொல்கிறாருன்னா சிவஞானமுடைய கனவுல சிவபெருமான் சொல்கிறாரு. இதற்கப்புறமா சிவஞானம் என்ன செய்கிறாரு அப்படின்னா 1938 அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சனகிரி மலைக்கு வராரு. அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று எடுத்துக்கிட்டு வராருங்க. இந்த இடத்துல சிவபெருமானுக்கு கோவில் கட்டுறதுக்காகவே. அவருடைய அர்ப்பணிப்பால் தான் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த முருகன் கோவில், இந்த கோவிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம், நம்ம பார்த்தோம் இல்லையா ஆஞ்சநேயர் சன்னதி, அது. அதற்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா சப்தகன்னியருக்கான கோவிலும் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு அந்த சிவஞானம் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவர் பெற்ற சித்துக்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய கஷ்டங்களையும் போக்கியிருக்காரு. அதனால் ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் அப்படின்னு காலப்போக்கில் அவரை அழைக்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் 1973ஆவது ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் பார்த்திங்கன்னா இந்த சிவஞான சுவாமிகள் வந்து சிவபதம் அடையிறாங்க, அதாவது ஜீவசமாதி அடையிறாங்க. அவருடைய ஜீவ சமாதியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அது நான் போகும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன். அதற்கப்புறமா அவருடைய சிஷ்யையான கங்கம்மாள் தான் வந்து இந்த கோவிலை நிர்வாகம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முருகன் விநாயகரும் இருக்காங்க. அங்கே முருகர் கோவில் இருக்குது இல்லையா, அது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அடுத்ததாக நம்ம காஞ்சனேஸ்வரரை தான் பார்க்க போகிறோங்க.
அவர் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் தான் இருப்பார். சூப்பராக இருக்குல்ல? எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன், அது அதை விட ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பனி பொழியத்தோடு சேர்ந்து இந்த இடமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, அது சரியாகவே தெரியல இந்த பனி பொழியறதுனால. ஓகே, அந்த இடத்துல என்ன கோவில் இருக்குன்னு கிட்ட போயிட்டு பார்க்கலாம். அங்கே நம்ம 2 பஸ்ஸு பார்த்தோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அந்த பஸ்ஸில் வந்தவங்களா தான் இருப்பாங்க இவங்க எல்லாரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோதிலிங்கேஸ்வரர் சன்னதி தாங்க இருக்குது. இந்த ஜோதிலிங்கேஸ்வரர் சன்னதியில் சிவபெருமான், அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி தான் இந்த பெருமாள் சிலையும் இருக்கும். பெரிய சிவலிங்கம், அதற்கு முன்னாடி கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும். அதுதான் ஜோதிலிங்கேஸ்வரர் சன்னதி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருவாசகம் முற்றோதுதல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குமாங்க. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அன்னதானமும் தருவாங்களாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே அன்னதானம் தருவாங்க அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் சொன்னாங்க. நம்ம ஜோதிலிங்கேஸ்வரரை தான் பார்த்துருக்கோம், இன்னும் நம்ம காஞ்சனேஸ்வரரை பார்க்கல. அந்த 1000 ஆதி சுயம்பு லிங்கங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னும் நம்ம பார்க்கல. அவங்கள தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் அந்த இடத்துல கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குதா இல்லையா? தண்ணி மாதிரி இது போகலாம், இருங்களேன். இத்தனை பேர் இருக்காங்களே காட்டுக்குள்ளே, என்ன ஒன்று கடத்திட்டா போயிடுவாங்க. கடத்திட்டு பனி முட்டை தண்ணீர் இதை பார்த்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதையே போயிட்டுருக்கு. காஞ்சனேஸ்வரர் கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனது கிடையாதுங்க. ஆனால் ஊட்டி கொடைக்கானல் போனால் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இப்போ காஞ்சனகிரீஸ்வரரை பார்க்க போகிறோம்.
இதற்கு முன்னாடி இருந்த இடம்தான் இந்த காஞ்சனகிரீஸ்வரர் வெட்டவெளி பரபிரம்மமாக தான் இருந்திருக்காரு. ஆனால் இந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா திருப்பணிகள் நடந்துட்டுருக்குங்க. பரபிரம்மம் அப்படின்னா உயிரினங்களை படைத்து காத்து தன்னில் மறைத்து கொள்ளக்கூடிய சக்தி தான். எல்லாவற்றிற்கும் மேலான அந்த இறைவனை தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டவெளி அப்படின்னா எல்லையே இல்லாத ஒரு வெற்றிடத்தை தான் குறிக்கும். இந்த இரண்டையுமே சேர்த்து தான் வெட்டவெளி பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உருவங்களோ குணங்களோ இல்லாமல் எல்லையற்ற அனைத்தையும் உள்ளடக்கிய பரம்பொருளை தான் குறிக்கிறது இந்த வெட்டவெளி பரபிரம்மம் அப்படிங்கிறது. சிவஞான சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சிவஞான சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இந்த இடம். ஆமாம், இந்த இடத்துல நிறைய பூச்செடிகள்லாம் இருக்குங்க. சங்குப்பூ பார்த்தீங்களா? சங்குப்பூ பூலாம் வித்தியாசமாக நிறைய பூக்கள் இருக்குது. அந்த வெள்ளை போடு எனக்கு தெரிஞ்சு கீழே முள் இருக்குது. காஞ்சனேஸ்வரர் சன்னதி தாங்க இங்கே பார்த்துட்ருக்கிறது. காஞ்சனேஸ்வரர் நந்தியம் பெருமான் இங்கே வந்து திருப்பணி நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா வெள்ளை துணியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1008 சுயம்பு லிங்கங்கள் இருக்குங்க. இந்த சுயம்பு லிங்கங்கள் எல்லாத்தையுமே வந்து சிவஞான சுவாமிகள் இந்த மலைப்பகுதியில் இருந்து சேகரித்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்கம் பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய காஞ்சனேஸ்வரருமே சுயம்பா உருவானவர் தாங்க. இந்த மலைப்பகுதியே முன்பொரு காலத்தில் பார்த்திங்கன்னா எரிமலை பகுதியாக தான் இருந்திருக்கு. அந்த எரிமலை வெடித்து அதிலிருந்து அந்த எரிமலை குழம்புகளே வந்து சிவலிங்கமாகவும் நந்தியாகவும் மாறி இருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த காஞ்சனேஸ்வரர் ஸ்தலம். இந்த சிவலிங்கங்களெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி தான் தோணுது. இது எல்லாமே வந்து இயற்கையாக சுயம்புவாக உருவான லிங்கங்கள். இது எல்லாமே இதுக்கு எதிர்ப்புறத்தில் தான் சிவஞான சுவாமிகளுடைய ஜீவ சமாதியும் பார்த்தோம். 1008 ஆதி சுயம்பு லிங்கங்கள், காஞ்சனகிரீஸ்வரர், சிவஞான சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இந்த இடத்துல பார்த்து முடிச்சிட்டோம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். திருப்பணி நடக்கும் பொழுது கோவிலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் கொடுத்து உதவணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் வரும்பொழுது பொருட்களை கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். அதை அவங்க வாங்கிப்பாங்க. செங்கல், சிமெண்ட் ஒரு மூட்டை, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் இந்த கோவிலுடைய திருப்பணிக்காக கொடுத்து உதவி பண்ணலாம்.
இங்கே பார்த்தீங்களா இன்னொரு பாதையும் இருக்குது. நம்ம மலை உச்சிக்கு வரும்பொழுது முதல்ல இந்த பாதை தாங்க வரும். லெஃப்ட் சைடில் திரும்பிட்டோன்னா உடனே ஃபஸ்ட்டு காஞ்சனேஸ்வரரை பார்க்கலாம். அது தெரியாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்ததுனால ஆஞ்சநேயர், முருகன், ஜோதிலிங்கேஸ்வரர் இவர்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக காஞ்சனகிரீஸ்வரர்கிட்ட வந்திருக்கோம். அடுத்ததாக நம்ம இந்த மலையில் இன்னொன்று முக்கியமான இடம் பார்க்க வேண்டியது மணிப்பாறை தாங்க. அந்த மணிப்பாறைக்கான பாதை தான் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பனிப்பொழிவு கம்மியான மாதிரி இருக்குது. இந்த உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 பாதை இருக்குது. நம்ம இப்படியும் வரலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஆஞ்சநேயர் சன்னதி வழியாக சுற்றிட்டும் இந்த இடத்துக்கு வந்துடலாம். நான் பொண்டாட்டி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவா. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. என்ன பாட்டு இங்கே மட்டும் தான் படம் வராங்க போல இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது என்ன டான்ஸ்னு எங்களுக்கு தெரியல. கிச்சு கிச்சுன்னு ஏதாவது பாட்டு இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பாட்டு என்னன்னு தெரியல, ஆனால் இவர் அந்த பாட்டுக்கு வச்சிருக்க பேர் கிச்சு கிச்சுன்னு. இந்த இடத்துல ஏதோ ஒரு சாமி இருக்குங்க. என்னங்க இது, நந்தி சிலையா? வித்தியாசமாக இருக்கு. இரு, பெருமாளுக்கு பெருமாள் அது. பெருமாளா? அப்போ இது யாரு? இது பெருமாள். கருடம் வாகனம், அது கருடம். நாமம் போட்டிருக்கிறது சீரியஸாக நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் தான் அங்கே ஆள் நிற்கிறதே தெரியல. நேர் போட்டிருக்கு, எனக்கு புரியல. அபய ஆஞ்சநேயர். அப்போ இது ஆஞ்சநேயர் சன்னதின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா அது என்ன சாமி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த சைடு போயிட்டு இந்த 1008 லிங்கம் பார்த்தோம் இல்லையா, அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது. இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த மணிப்பாறை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது சரியாக தெரியல, ஏன்னா இந்த இடத்துலையே பார்த்து பக்கத்தில் இன்னொரு பாதையும் போச்சு. எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல. போக போக பாதையும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. மலை உச்சியில் பார்த்திங்கன்னா மணிப்பாறை இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதிலே 2 பாதை போகும், நீங்கள் கரெக்டாக பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியும் பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க. அதனால எது பாதைனே எங்களுக்கு தெரியல. இந்த இடமே எல்லாமே பாருங்களேன், எது பாதைனே தெரியல. அதிகபட்சமாக யூஸ் பண்ணியிருந்தால் அந்த இடம் தேஞ்சாவது இருந்திருக்கும். அதை வச்சாவது கண்டுபிடிச்சி போகலான்னு பார்த்தா இங்கே எது பாதை அப்படின்னே தெரியல எங்களுக்கு. கோவில்கிட்டேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடையாளத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் போனீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் சொன்னாங்க பாறையில். பனியாக இருக்கிறதுனால நம்ம பனிப்பாறை போகிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை. பனி குறைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக மலைப்பகுதி. இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு ஒரு ட்ரோன் கேமரா வச்சு இது ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டியிருந்தா எப்படி இருந்திருக்கும். எனக்கு ட்ரோன் கேமராவில் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எங்ககிட்ட ட்ரோன் கேமரா கிடையாது.
வழி இருக்கு, வாங்க. ஒரு வழியாக பாதையை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவுமே கரெக்டாக மணிப்பாறைக்கு தான் கொண்டு போய் சேர்க்குமான்னு தெரியல. இந்த காஞ்சனகிரி மலையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த மணிப்பாறைக்கான ரூட் எதுன்னே தெரியலங்க. கூகுள் மேப்லையாவது தேடலாம் அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் எடுக்கல. அங்கே பாரு, நம்ம பார்த்த அந்த 1008 லிங்கம் இருக்குல்ல, அந்த இடம் பின்னாடிக்கு அப்படியே நேரம். போலாம் வாங்க. கீழே கீழே மட்டும் பார்த்து வாங்க, பாம்பு போய். இந்த எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும் எல்லோ கலரில். அந்த இடத்துக்கு கிட்டே போயிட்டிங்கனாலே அதுதான் மணிப்பாறை அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல எந்த எல்லோ கலரும் நான் மார்க் பார்க்கல. ஆனால் அந்த இடத்துல தாங்க ஏதோ தெரியுது. ஒருவேளை நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது தவறுதெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அது தேவையில்லை. என்ன இருக்குன்னு தெரியல. சும்மா சும்மா விளையாட்டு கற்றுங்கள எதுவும் தெரியாமல் இவ்வான்னு போனால் வழி ஃபுல்லாக மழை தான். இது பெல் பாறை என்னன்னு தெரியல. கட்டப்பா
பனிப்பொழிவும் அப்படியே குறைஞ்சு சூரிய வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். மணிப்பாறைக்கு போகிறதுக்கான பாதை இதுதாங்க. இந்த மணிப்பாறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே தான் ஏறி போகணும் நம்ம. இது மேலே ஏறி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம்தான். இதுதான் பார்த்தீங்கன்னா மணிப்பாறை. இந்த பாறையில் தட்டுனா நம்மளுக்கு மணி சத்தம் கேட்கும். இந்த மணிப்பாறைக்கு மேலே ஒரு சித்தர் வந்து தவம் பண்ணதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த சித்தர் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டதுனால அவருடைய ஆற்றல் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அந்த மணிப்பாறைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த ஜோதிலிங்கேஸ்வரர்கிட்டயே வந்தாச்சு. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி தனம் தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே. நமோ பகவதே ருத்ராய சர்வ ஜெகன்மோகனம் குரு குரு ஸ்வாகா. தானத்தில் சிறந்தது அன்னதானம், அன்னதானத்தையும் சிறந்தது வஸ்திரதானம், வஸ்திரதானத்திலையும் சிறந்தது சிவத்தின் ருத்ரதானம் என்பதை தெரிவித்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாரையுமே வந்து ஷூட்டிங்காக கூட்டின்னு வந்திருக்காங்க போல இருக்கு. அதனால தான் அந்த இடத்துல 2 பஸ்ஸும் இருந்திருக்கு. இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு பியர்டு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதோ ஒரு மூவி எடுக்கிறாங்க இல்லையா அதோட டைரக்டரு. அந்த டைரக்டர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வேறு இங்கே திரைப்பட ஷூட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக நம்ம வந்திருக்கோம். என்னோடய பேர் ருத்ர சித்தர், திருநள்ளாறு. அது இல்லாமல் 18 சைவத ஆதீனம், சொர்க்கபுரி ஆதீனத்தில் வந்து தம்புரானார். இவர் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குங்க, ஆனால் உங்களுடைய குலதெய்வத்தை தான் நீங்கள் முன்னின்று வணங்கணும். குலதெய்வத்தை வணங்கினாலே உங்களுக்கு மற்ற எல்லா தெய்வங்களுடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தை தான் வணங்கணும் அப்படிங்கிறத நிறைய டைம் அவர் சொல்லிட்டாரு. இங்கே பாலதண்டாயுதபாணி இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சுவத்தில் சிவஞான சுவாமிகளுடைய திருவுருவத்தை வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா முருகன் கோவில் வந்து திறந்து தாங்க இருக்குது. முருகப்பெருமானையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி, கிருத்திகை, பிரதோஷம் அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா யாகமும் பண்ணுவாங்களாம். பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு அன்னதானமும் இந்த இடத்துல கொடுப்பாங்க. கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் இங்கே தாங்க. இந்த 2 ரோடு இருக்குது சொன்னேன் இல்லையா, நம்ம போகிறது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு காஞ்சனேஸ்வரரை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு மேலே வந்து உங்களுக்கு எந்த ஒரு உணவுப் பொருளும் எதுவுமே கிடைக்காது. அன்னதானம் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். அதுவும் நீங்கள் போகிற அந்த மத்தியான நேரத்தில் போனீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். மற்ற நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த வசதியும் இங்கே கிடையவே கிடையாது. அதனால நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, இல்லை சாப்பாடு வாங்கிட்டு கூட வந்துடுங்க. இங்கே வந்து கூட நீங்கள் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். தண்ணி இந்த இடத்துல கிடைக்கும். ஆனால் அன்னதானம் தவிர வேறு எந்த உணவுப் பொருளும் இங்கே வந்து உங்களுக்கு வாங்க முடியாது. எந்த ஒரு கடையும் கிடையாது. நீங்கள் மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு கீழே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம்.
இந்த இடத்துல பாருங்களேன், கொஞ்சம் பேர் வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே அந்த நேச்சரை பார்த்து வரைஞ்சிட்டு இருக்காங்க அழகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ராணிப்பேட்டைக்கு வந்தோம், காஞ்சனகிரி மலைக்கு வந்தோம், காஞ்சனகிரீஸ்வரரை பார்த்துட்டோம், நீங்களும் தரிசனம் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த கோயில் எங்க? வள்ளிமலை தான், வேற எங்க?